ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு. ஸோ ஒரு கூட்டுறவு சங்கம் பதிவு செய்கிறாங்க. எந்த வருஷத்தில் பதிவு செய்கிறாங்க? 1904. ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 பேரை வச்சு பதிவு செஞ்சுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி. 1907, 1910, 1906 இருக்குது. ஆனால் 1904. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாங்க, பதிவு பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே 1904 அப்படின்றது தான் நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, 1983ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் ஒரு புதிய சங்கம் பதிவு செய்யப்படுகிறது? அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983. இது நம்ம கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். ஸோ அதில் ஒரு புதுசாக ஒரு சங்கத்தை பதிவு செய்கிறோம்பா. இப்போ நீங்கள் எல்லாமே போயிட்டு ஒரு சங்கம் நான் ஆரம்பிக்க போகிறேன், பதிவு செய்ய போகிறீங்கன்னா எந்த பிரிவுகளை பதிவு செய்யணும்? 9 சப்செக்ஷன் 1 அப்படின்னா 91 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட்கட்டுக்காக மறக்கக்கூடாது. 91 9 பேர் போய் ஒரு சங்கத்தை பதிவு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு மறக்கக்கூடாது. புதுசாக ஒரு சங்கத்தை நான் பதிவு செய்ய போகிறேன்னா அப்போ எப்போ பதிவு செய்யணும்? எப்போ போய் எந்த பிரிவின் கீழே பதிவு செய்யணும்? 9 சப்செக்ஷன் 1. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 10 கீழ் வழங்கப்படுவது சங்கம் பதிவு செய்யப்பட்டதற்கான சான்று. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இப்போ ஏற்கனவே மேலே பார்த்தது தான் 1983. பிரிவு 10 கீழ் வழங்கப்படுவது என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே முன்னாடி மேலே என்ன பார்த்தோம், நம்ம ஒரு புதிய சங்கம் பதிவு செய்யப்படுகிறது. எந்த பிரிவு? 9 சப்செக்ஷன் 1. இங்கே என்ன சொல்கிறாங்க, பிரிவு 10 என்ன வழங்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பதிவு செய்யப்பட்டதற்கான சான்று. ஓகேவா? நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோடனே நமக்கு அந்த ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ 9 சப்செக்ஷன் 1 எதுக்கு? நம்ம பதிவு செய்கிறதுக்கு. இது பதிவு செய்யப்பட்டதற்கான சான்று, சர்டிஃபிகேட் கொடுக்கறது 10. அடுத்து சட்டப்பிரிவு 83 கீழ் மேற்கொள்ளப்படுவது எது? அதாவது சட்டப்பிரிவு 83 கீழ் மேற்கொள்ளப்படுவது எதுன்னு சொன்னால், நிதி உதவும் வங்கியால் புத்தகங்கள் ஆய்வு செய்யப்படுதல். இப்போ சென்ட்ரல் பேங்க்கு, அதுக்கப்புறம் டிஎன்எஸ்சி பேங்க்கு, அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு சங்கத்துக்குன்றது பணம் கொடுக்கறது. அந்த மாதிரி அவங்க தான் ஃபினான்ஷியலாகவே நமக்கு எல்லாமே ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேங்க் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் செக் பண்ணுவாங்க சங்கத்தில் பதிவேடுகள்லாம் பராமரிக்கிறாங்களா, அந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கான்றாங்க. ஸோ நிதி உதவும் வங்கியால் புத்தகங்கள் ஆய்வு செய்யப்படுதல் எப்போ? 83. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுன்னு அப்படி சொன்னால், நம்ம நிதி உதவும் வங்கி அவங்க 83 பேர் ஆய்வு செய்வாங்கப்பா. 83 புக்கு, 83 பேர் அப்படி கூட ஞாபகம் வச்சோம். நிதி உதவும் வங்கியா. ஸோ நமக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க 83 புக்கு பார்ப்பாங்க. ஒரு சங்கத்தில் 83 புக்கு இருக்காது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பிரிவு 83. இந்த பிரிவு 83னா 83 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 83 புக்கு செக் பண்ணுவாங்க. யாரை? நமக்கு காசு கொடுக்குறவங்க, அந்த பேங்க் அப்படின்ற மாதிரி. அடுத்து சங்கத்தின் உரிமையாளர் யார்? சங்கத்தின் உரிமையாளர் யார்? நம்மளுடைய உறுப்பினர்கள் தான். ஸோ உறுப்பினராக இருக்கிறவங்க ஒரு உரிமையாளர். சங்கத்துக்கு யார்ப்பா தலைவர் அப்படின்லாம் கேட்பாங்களே, அது ஒரு உரிமையாளர் யாருனாலே உறுப்பினர்கள் மட்டும்தான். அடுத்து 1983 கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டப்பிரிவு 88 கீழ் மேற்கொள்ளப்படுவது நிர்வாக சபையை கலைத்தல். இப்போ ஒரு 4 கொஷின் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு என்ன? 1983. புதுசாக ஒரு சங்கத்தை பதிவு செய்கிறது எந்த பிரிவு பார்த்தோம்? 9 சப்செக்ஷன் 1. பிரிவு 10 எதுக்கு பார்த்தோம்? அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சான்றிதழ் வழங்குதல் 10. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? 83 பிரிவு 83 எதை பார்த்தோம்? 83 பேர் வருவாங்க, இல்லை 83 புக்கு. இதெல்லாமே ஒரு மெஜாரிட்டி 83 பேர் வரமாட்டாங்க. 83 புக்கு நம்ம சொசைட்டியில் வச்சுருக்க மாட்டோம். ஸோ ஒரு இமேஜினேஷன். ஓகே, 83 அப்பா இத்தனை பேர் வரேன்னு சொன்னாங்க, இத்தனை பேர் நம்ம புக்கு நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னாங்க. அது மாதிரி இப்போ 88. இப்போ ட்வின்ஸு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ட்வின்ஸு மாதிரி தான் நிர்வாக சபையை கலைத்தல். சட்டப்பிரிவு 88. இப்போ 8 அப்படியே நிர்வாக சபையை கலைத்தல். ஸோ சட்டப்பிரிவு 88 கீழ் மேற்கொள்ளப்படுவது நிர்வாக சபையை கலைத்துருவாங்க. ஒரு பதிவு பெற்ற
சங்கத்தின் தேர்தல் எந்த விதியின் கீழ் நடத்தப்படுகிறது? விதி 52. விதி 52. ஸோ நல்லா போடணும், பிரிவு வேற விதி வேற. ஒரு பதிவு பெற்ற சங்கத்தின் தேர்தல் விதி எந்த விதியின் கீழ் நமக்கு வந்து நடத்துகிறாங்க? 52 எலெக்ஷன் விதி. ஓகே, ஒரு சங்கத்தை பதிவு பண்ணியாச்சு, அங்கே எலெக்ஷன் நடக்கணும். எந்த விதியின் கீழ் நடக்கணும்? 52. ஸோ 52 வயசில் தான் எலெக்ஷன் நடத்த போகிறாங்க அப்படின்னா 52 வயசில் இருந்தால் நான் ஓட்டு போட போகிறேன், நம்ம ஒரு தேர்தலை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு 52நாலே தேர்தலினுடைய விதி, பிரிவு கிடையாது விதி. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அடுத்தது, நிர்வாக இயக்குனரின் தகுதிகள் குறித்து எந்த விதியின் கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ளது? நிர்வாக இயக்குனர். ஸோ நிர்வாக இயக்குனரினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுக்கான தகுதிகள் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 146. 146 இது எப்படி வந்து சொல்லலாம்? 146 எந்த விதின்னு சொல்லியிருக்காங்க? ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ரெகுலேஷன்ஸ் ஃபார் பவர் டு த போர்ட் ஆஃப் டைரக்டர் இஸ் எக்ஸ்பிளைன் அண்டர் ரூல்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிர்வாக இயக்குனரின் தகுதிகள் 146 ரூபா அவர் வச்சுருக்கணும்பா அப்படின்னு நம்ம எதாவது ஞாபகம் வச்சோம். ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்னால் அவர் என்னப்பா வச்சுருக்கணும்? 146 ரூபா, 146 காசு வச்சுருக்கணும், அப்படி ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். விதின்னு பார்த்தீங்கன்னா 146. தற்போது நடைமுறையில் உள்ளது டேஷாம் ஆண்டு பணிக்குடை வழங்குதல் சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது நடைமுறையில் உள்ளது டேஷாம் ஆண்டு பணிக்குடை வழங்குதல் சட்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1972 ஆம் ஆண்டு பணிக்கொடை வழங்குதல் சட்டம் தான் இப்போது நடைமுறையில் உள்ளது. 72 போட்ட சட்டம் தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. பணிக்கொடை சட்டம், கிராஜுவேட்டி ஆக்ட் 1972 இயரில் போட்டதனுடைய சட்டம் தான் இப்போ நமக்கு நடைமுறையில் இருக்க. கிராஜுவேட்டி, பனிக்கொடையா பனியாக பெய்யுதுன்னா கொடை பிடிச்சின்னு போகிறோம், அது 72 ரூபாப்பா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பனி நிறையா பெய்யுதுன்னா கொடை பிடிச்சின்னு போகிறோம், அந்த கொடை எவ்வளோன்னா 72 ரூபா. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறவங்களுக்கு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 81 கீழ் மேற்கொள்ளப்படுவது விசாரணை. 81 விசாரணை, 88 நிர்வாக சபையை கலைத்தல். ஸோ 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 81 கீழ் மேற்கொள்ளப்படுவது விசாரணை.